இங்க ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி அவளோட புகுந்த வீட்டுக்கு போகிறா. இவ வாசப்படியில கால் எடுத்து வச்சதுமே இவளோட மாமனார் மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. அந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் சொல்லாம அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற இவளுக்கு விசித்திரமா இருக்கு. அங்க வந்த ஜோசியக்காரோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்ன, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ இந்த பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசுறான். நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவ ஹஸ்பண்டோட அண்ணன் திடீர்னு லூசுத்தனமா பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்க போகிறான். அதை பார்த்து பயந்து இந்த பொண்ணு அழுதுட்டு தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி தன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்றா. அங்க வந்து இந்த பொண்ணோட அத்தை இவளை சமாதானப்படுத்துறாங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட இந்த வீட்டை பத்தி கேக்குறா. அதுக்கு அந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க, வெளியில இருந்து யாரையும் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப இவ தான் புருஷனோட அண்ணன் பொண்டாட்டி ஏன் வரலன்னு கேக்குறா. அதுக்கு அந்த வேலைக்காரங்க அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இவளோ தான் புருஷனோட அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு அவ ஊருக்கு போயிருக்கான்னு அவன் சொல்லியிருப்பான். இப்ப இவ வேலைக்காரி கிட்ட அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த வேலைக்காரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.